சுவாமி இப்போ கொரோனாவோட உச்சகட்டத்தில் இருக்குது உலகம். சரி, இந்த நேரத்தில் வந்து ஜோதிடம் என்பது பொய்யாகி போனது என்ற ஒரு ஜோதிடம் என்ன ஜோதிடம் இப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் ஒன்றும் பலிக்கவில்லையே அப்படி என்றது. நமது வாழ்க்கைக்கு இந்த ஜோதிடம் தேவையா? தேவையில்லை. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அவன் பிறக்கும் போது அந்த உச்சியை மூடும் போது அவன் எப்படி இந்த உலகத்துல வாழ போறான், என்னவன் ஆக போறான்னு எழுதி ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு தான் பிறக்கிறான். பிறந்த பிறகு எந்த ஜோதிடமும் அவனை மாத்திடாது. அப்படி மாத்தி இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்பட மாட்டான். எல்லாம் ஜோதிடம் பார்த்து அவன் சுகமா வாழ்ந்துருப்பான். ஆனால் உலகத்துல பெருவாரி துன்பப்பட்டு வாழறான். ஜோதிடம் சொல்றான், இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம், எந்த பரிகாரத்தாலும் அது தீராது. ஏன்னா அவன் தலையெழுத்துல என்ன எழுதிக்குதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை முடிவு. ஆனால் இருந்தாலும் மனிதனுக்கு அந்த உண்மை நிலைகளை அவன் அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை. இல்லாததால் அவன் என்ன பண்றான், இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி இந்த மாதிரி விஷயங்கள்ல போறான். ஜோசியம்ன்றது என்னன்னா, ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்றாரு, அதுல 2 பேருக்கு நல்லா ஆயிடும். அது அவனுடைய நேரம். இந்த 8 பேருக்கு ஃபெயிலர் ஆயிடும். இந்த 2 பேர் வச்சுக்கினே உலகம் ஃபுல்லா காட்டுவாங்க, பாருங்க நாங்க சொல்லித்தாங்க அவங்க 2 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னு. ஆனா யார் சொல்லியும் யாராலையும் நல்லா இருக்கணும். நான் தான் சொல்றேன், எந்த மகானால கூட ஒருத்தனை வாழ வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி தான் நடைமுறை, வாழ்க்கையினுடைய முடிவு. அதை தாண்டி எவனாலையும் வாழ்ந்துட முடியாது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஜோதிடம்ன்றது ஒரு நம்பிக்கை. இவர்கிட்ட போனேன், இவர் சொன்னார், அங்க போனேன், இப்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மன நம்பிக்கை. ஆனால் யாராவது நல்லா இருக்கிறாங்களா? யாரும் இப்போ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஜோதிடர்கிட்ட போய் 2 பேரும் பேராசியும் பார்த்து திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து 6 மாசத்துலயே அவன் கோர்ட்டுக்கு போயிடுறான் விவாகரத்துக்கு. அவன் ஜோதிடம் என்ன சொன்னா, ஐயா நீ 100 ஆண்டு காலம் குழந்தை குட்டியோ சுபிட்சமா வாழ்வேன்றான். வாழ்க்கையை பொய்யா போச்சு. எதுவுமே இல்லை, இழுத்துன்னு ஓடிடுறான். எந்த ஜாதகம் பார்க்கல, அவன் போய் நல்லா இருக்கிறான். இதுக்கு ஜாதகக்கார மேல தவறு இல்லை, இந்த மனிதனுடைய பயம். அதான் அவங்க முன்காலத்துல ஜோதிடம் இந்த கணிப்பு எல்லாம் எதுக்கு எப்படி பண்ணாங்கன்னா, ஞானத்துல இருந்தாங்க அவங்க. ஜோதிடம் யார் எழுதுந்து? சராசரி மனுஷன் எழுதுந்தது. ஜோதிடம்ன்றது மகான்கள் எழுதுந்தது. அப்போ அந்த மகான்கள் எழுதின ஜோதிடத்தால அவங்க சொல்லும் போது இவன் இந்த நேரத்துல சாக போறான்னு கூட சொல்லிடுவான். இவன் இந்த காரணத்தால இவன் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, யாரும் எது ட்ரை பண்ணாலும் முடியாது தப்பிக்க. அப்போ அவன் கூட ஜோசியமும் ஞானமும் 2 இணைஞ்சு இருந்தது. அவன் சொன்னா பொய்யாகாம இருந்தது. இன்னைக்கு பணத்துக்காக பார்க்கும்போது அது பொய்யா போயிடுது, நிறைய பொய்யாகி போகுது. இது ஜோசியம் பார்க்குற ஆளுங்கள் மேல தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை அவங்க படிச்சுட்டு அவங்க அதுல பேப்பர்ல புக்ல இருக்கிறபடி அவங்க பேசிக்கிறாங்க. மக்களுடைய பயம் அவன் போய் விழுறான். ஆனா இவன் முடிவு பண்ணணும், நம்ம விதி இதை யாரும் மாத்திட முடியாது. நம்ம கிட்ட எந்த தவறு நடக்குது, எங்க நடக்குது, ஏன் நடக்குது, அந்த தவறை திருத்திக்கினா நம்ம நல்லா வாழலாம் அப்படின்ற எண்ணம் இவன் மேல வரல, ஜோசியத்து மேல வருது நம்பிக்கை. அப்ப அவங்ககிட்ட போகும்போது அவன் சில காரணங்களை சொல்றான். அது அவன் மேல தவறு இல்ல, மக்கள் பண்ற பயத்தால நடக்கிற விஷயங்கள் இது. ஜோதிடம் பொய்யா மெய்யான்னு நம்ம ஆர்குமெண்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா காலத்திலயும் எல்லாமே நிரந்தரமா நின்னது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறிக்கினே இருக்கும். அதனால இன்னைக்கு ஜோதிடம்ன்றது ஒரு தொழில் மாதிரி ஆயிப்போச்சு. முன்ன ஜோதிடம்ன்றது ஒரு கடமையா இருந்தது, சத்தியமா இருந்தது. அதனால அந்த காலங்கள் வேற, இந்த காலங்கள் வேற. இந்த காலத்துல ஜோதிடமும் சும்மா சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்காக படிச்சுட்டு வரான். அதனால அதை பொய்ன்னு சொல்ல முடியாது, மெய்யன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கையை பொறுத்து